ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரை வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से एक बार फिर से आप सभी लोगों का अभिनंदन करता हूं। இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்தார். और आज की सुबह परमेश्वर के अनुग्रह के कारण हम लोग कलीसिया में उपस्थित हैं। தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. परमेश्वर बहुत अच्छा है, அவருடைய கிருபைகள் மாறாமல் இருக்கிறது. उसका अनुग्रह कभी नहीं बदलता। எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. सभी लोग हालेलुया बोलें। ஹalleluya. எனவே நாம் கிறிஸ்மஸ் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த பண்டிகையின் அந்த மூட்லயே நம்ம இருக்கிறோம். और हम लोग जो है क्रिसमस का पर्व बनाने के बाद अभी भी उसी हमारी विचारधारा उसी तरफ चल रही है। எனவே இன்றைக்கும் கூட நம்முடைய தேசத்திலே நாம் பண்டிகை நாட்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. और आज भी हमारे देश में जो है कई त्योहारों का एक समय चल रहा है। நம்முடைய தமிழ்நாட்டுல கூட இந்த நாட்களே நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். और हमारे तमिलनाडु में भी जो है पोंगल के रूप में त्योहार को मनाया जाता है। தமிழர் திருநாள். और वो जो है तमिल लोगों का जो है एक शुभारंभ का समय होता है। அது எல்லாருக்குமான திருநாள். और वो जो है सभी के लिए एक शुभारंभ वाला दिन है। எனவே நாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பகுதிகளை பார்க்கும்போது திருச்சபைகள் பொங்கல் கொண்டாடுகிறது. और वहां पे हम दक्षिण भारत में देखते हैं तो कलीसिया मिलकर जो है ये पोंगल के जो पर्व को मनाती है। அறுப்பின் பண்டிகை. और ये जो है एक समर्पण का एक त्योहार होता है, कटनी का पर्व होता है। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வீட்டுல பொங்கல் கொண்டாடுனீங்க? और आज जो है कितने लोगों ने अपने घरों में जो है ये पोंगल के त्योहार को बनाया होगा। ஒருவேளை நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயோ ஊர்ல இருந்தா நல்லா இருந்திருப்பேன். और हो सकता है कई लोगों ने ये सोचा होगा शायद हम लोग गांव में रहते तो अच्छा रहता। ஒரு சிலர் பண்டிகை கொண்டாடுவது நல்லது என்று சொல்வார்கள். और कुछ लोग जो इस प्रकार से कहते हैं त्योहार मनाना बहुत अच्छी बात होती है। ஒரு சிலர் கிறிஸ்தவங்களுக்கு பண்டிகைலாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. और मसीह ऐसा कुछ एक समाज ऐसे लोग भी हैं जहाँ पे ये मानते हैं कि इस तरह का त्योहार नहीं मनाना चाहिए। எனவே இந்த நாளிலே நாம் வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்கள்ல இருக்கிறோம். எனவே நாம் பண்டிகையை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கு. और हम जो है वर्ष की शुरुआती दिनों में हैं, आज हम जो है त्योहारों के विषय में कुछ बातों पर मनन करना हमारे लिए बहुत अच्छा होगा। ஹalleluya. நாம் ஆராதிக்கிற கடவுள் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொல்லி. हम जिसकी आराधना करते हैं परमेश्वर ने लोगों से ये कहा कि त्योहार को आप लोगों को मनाना चाहिए। எனவே நாமும் கிறிஸ்துமஸ் கொண்டாடி, புத்தாண்டு கொண்டாடி, தமிழ் வருட பிறப்பு கொண்டாடி, அறுப்பின் பண்டிகை கொண்டாடி एक महापर्व को हम लोग मनाने के लिए तैयार हो रहे हैं। எனவே ஜனவரி 14 நம்ம நிறைய பேருக்கு போஸ்ட் வாட்ஸ்அப் பார்த்திருப்போம், ஒரே நாடு ஒரே தினம் ஒரே பண்டிகை அப்படின்னு சொல்லி. और हमने देखा होगा जनवरी 14 जनवरी जो है एक ही दिन एक ही त्योहार, एक ही देश एक ही दिन एक ही त्योहार. ஒவ்வொரு ஸ்டேட்டும் இதை ஒவ்வொரு பேர்ல கொண்டாடுச்சு. और एक अलग अलग राज्य जो है इसको अलग अलग नाम से इन्होंने त्योहार को बनाया। எனவே அறுப்பின் பண்டிகை என்று சொல்லும்போது இதை அதிகமாய் உரிமை கொண்டாட வேண்டியவர்கள் நம்ம தான். ஹalleluya. और अगर कटनी का जो पर्व है उसमें सबसे ज्यादा अधिकार जो है वो हमारा ही है। மனிதனுடைய சிருஷ்டிப்பிலேயே ரெண்டு விஷயம் அது இயற்கையாகவே காணப்படுது. और मनुष्य की सृष्टि में जो है जो दो बातें हैं प्राकृतिक रूप से पाई जाती हैं, ஒன்று கொடுத்தல், இன்னொன்று கொண்டாடுதல். पहला जो है देना है और दूसरा जो है मनाना है। ஹalleluya. இது எல்லா மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். और ये सभी मनुष्य जाति के ऊपर पाई जाने वाली एक सामान्यता बात है। எந்த மதத்தில இருக்கிறவங்களுக்கும் நீங்க கடவுளுக்கு கொடுக்கணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது பிறப்பிலேயே. और किसी भी जगह पर जो है किसी भी धर्म में जो है ये नहीं सीखा, मतलब ये कहा वास्तविक रूप से पाया जाता है देना। எனவே எல்லாருமே அவரவர்களுடைய வழிபாட்டு முறைகளின்படி அந்த ஸ்தலங்களுக்கு சென்று யாரும் சொல்லாமலே பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். और कोई भी उनको नहीं सिखाता, वो लोग अपने अपने जवाबदारी के हिसाब से जाकर अपने आप को या फिर किसी भी दान या दशमांश को वो लोग जो है अपनी जगहों पर जाकर वो लोग चढ़ाते हैं। நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம், காயின் ஆபேலை குறித்து கடவுள் எங்கேயுமே அவங்க சொல்லல.
காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, ஆனால் அவர்களே போய் அதை படைப்பதை பார்க்கிறோம். और यहाँ पे हम पवित्र शास्त्र में देखते हैं कैन और हाबिल ने उनको किसी ने नहीं सिखाया कि जाकर जो है बलिदान को चढ़ाओ, लेकिन वो लोग जाकर उन्होंने उस बलि को चढ़ाया था। காரணம் இது தேவனுடைய சுபாவம். इसका कारण ये है कि ये परमेश्वर का जो है गुण है, அல்லேலூயா. கொடுத்தல் அது தேவனுடைய சுபாவம். और देना जो है परमेश्वर का गुण है। தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். और परमेश्वर ने अपने पुत्र को दिया, எனவே அது அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம் அது. और क्योंकि वो उनका स्वभाव है, எனவே அவருடைய சுபாவத்திலே படைக்கப்பட்ட மனிதனுக்குள்ள அந்த சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா வந்தது. और क्योंकि वो जो स्वभाव परमेश्वर के अंदर में था, इसी कारण जो है मनुष्य के अंदर में भी वो पाया जाता है। சோ அதே போலதான் கொண்டாட்டமும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற ஒரு காரியம். और इसी प्रकार से जो हर्ष जो है सभी मनुष्यों के अंदर से सामान्य तौर पे पाया जाता है। எனவே இந்த காலை நேரத்துல பிரியமானவர்களே, வேதாகமம் சொல்லுகிற அந்த பண்டிகையும் அது கிறிஸ்துவில் எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திப்போம். और आज इसी प्रकार से आज हम जो देखेंगे कि जो त्योहार है वो मसीह के रूप में किस प्रकार से हमें मनाना है, वो हमें इस बात को सीखेंगे। मसीह में वो कैसे पूरा हुआ है। வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாம் சிந்திப்போம். और पुराने नियम में जो है जो त्योहार है मसीह में किस प्रकार से वो त्योहार पाया गया है या वो किस प्रकार से मनाया गया है वो हम देखेंगे। यात्रागमन 23:14 और निर्गमन यात्रागमन 23:14 और 23:14 வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. அல்லேலூயா. और यहाँ पे हम देखते हैं कि वर्ष में 3 बार जो है त्योहार को बनाना है। எனவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ வருஷத்துல 3 முறை நீங்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும். और परमेश्वर इस बात को देखना चाह रहा है कि हम वर्ष में 3 बार जो है पर्व को मनाना है। எனவே அந்த பண்டிகை குறித்து நாம் பார்க்கும்போது வருடத்தின் முதல் மாதத்திலே பண்டிகை, அதுக்கப்புறம் 50 நாள் கழித்து ஒரு பண்டிகை, அப்புறம் வருடத்தின் இறுதியிலே ஒரு பண்டிகை. और यहाँ पे हम जो त्योहार को हम देखते हैं कि वर्ष के पहले दिन में एक त्योहार और उसके बाद बीच में एक त्योहार, उसके बाद 5वें महीने में एक त्योहार। அல்லேலூயா. வருடத்தை கொண்டாட்டத்திலே பண்டிகையிலே அல்லது கர்த்தருக்கு செலுத்துகிற நன்றியிலே தொடங்கி வருஷத்தை நன்றியிலே முடிக்கிறவர். और जो वर्ष की शुरुआत में जो है त्योहार के रूप में परमेश्वर को धन्यवाद देकर जो शुरू होता है, वो वर्ष के अंत में जो है धन्यवाद देकर वो समाप्त होता है। அல்லேலூயா. நாமும் கூட புத்தாண்டிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிற கொண்டாட்டமாய் தொடங்கி அதை அப்படியே கிறிஸ்துமஸ்ல முடிக்கிறோம். ஆமென். और हम लोग भी जो है वर्ष के पहले दिन में जो है नए साल को बनाकर और वर्ष के अंत में जो है क्रिसमस को बनाकर उसको धन्यवाद के साथ उसको हम खत्म करते हैं। எனவே இங்கே ஆண்டவர் ஒரு 3 விதமான பண்டிகையை கொண்டாட தேவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுக்கிறார். और यहाँ पर परमेश्वर जो है बहुत बड़ी एक आज्ञा को देता है कि आप लोग वर्ष में 3 बार जो है पर्व को मनाना है। யாத்திராகமம் 23:15 வசனம் சொல்கிறது, और निर्गमन 23:15 में इस प्रकार से लिखा है, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். और अख़मीरी रोटी का पर्व मनाना है, उसमें मेरी आज्ञा के अनुसार आबीद महीने के नियत समय पर 7 दिन तक अख़मीरी रोटी खाया करना, क्योंकि उसी महीने में तुम मिस्र से निकल आए थे, मुझको कोई छूछे हाथ अपना मुंह ना दिखाए। எனவே அவர்கள் கொண்டாட வேண்டிய முதல் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. और यहाँ पे हम देखते हैं कि जो पहला जो उनका त्योहार था वो ये था अख़मीरी रोटी का पर्व, அல்லது பஸ்கா பண்டிகை, the feast of பஸ்கா. और इसका नहीं तो कह सकते हैं कि फसह का जो पर्व है। இரண்டாவது ஒரு பண்டிகை, और दूसरा जो त्योहार है 16வது வசனம் சொல்லுகிறது, 16वां वचन कहता है, நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. और तब तेरी बोई हुई खेती की पहली उपज तैयार हो तब कटनी का पर्व मनाना, वर्ष के अंत में जब तू परिश्रम के फल बटोर के ढेर लगाए तब बटोरने का पर्व बनाना। எனவே இங்கே 2 விதமான பண்டிகை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். और यहाँ पर 2 प्रकार के पर्व के बारे में परमेश्वर बताता है, அறுப்பு கால பண்டிகை,
और एक कटनी का पर्व है அது இன்னொரு இடத்துல வாரங்களின் பண்டிகை, और दूसरा जो है बटोरने का पर्व है। அறுப்பு கால பண்டிகை. அதுக்கு இன்னொரு பேர் வந்து தி ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், வாரங்களின் பண்டிகை. पहला जो है कटनी का पर्व है और दूसरा जो है सप्ताह का पर्व है। कटनी का पर्व का दूसरा नाम दूसरा नाम कटनी के फल का जो पर्व का जो दूसरा नाम है वो सप्ताह का पर्व है। அதை பெண்டிகாஸ்ட், அதை பெண்டிகோஸ்தே நாளிலும் அதை கொண்டாடுகிறார். और वो जो है पेंटिकोस्ट के रूप में उसको मनाया जाता है। மூன்றாவது பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை. और तीसरा जो पर्व है बटोरने का पर्व है। அதற்கு இன்னொரு பெயர் கூடார பண்டிகை. और उसका जो टेंट, और दूसरा जो पर्व है वो टेंट का पर्व है। கூடாரத்துக்கு சொல்றது ஜோபடி का पर्व, झोपड़ी का पर्व। உபாகமம் 16:16 நாம் வாசிப்போம். और व्यवस्था विवरण 16:16. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள்। वर्ष में 3 बार अर्थात अख़मीरी रोटी के पर्व और सप्ताहों के पर्व और झोपड़ियों के पर्व, इन तीनों पर्वों में तुम्हारे साथ पर्व पुरुष अपने परमेश्वर यहोवा के सामने उस स्थान में जो वह चुन लेगा जाए, और देखो छूछे हाथ यहोवा के सामने कोई न जाए। எனவே இந்த மூன்று பண்டிகைகள் இஸ்ரவேலர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகைகள். और यहाँ पे हम देखते हैं ये जो 3 जो पर्व है वो इस्राएलियों के लिए बहुत ही मुख्य पर्व हुआ। இங்கே வேதம் சொல்கிறது ஆண் மக்களிலே அத்தனை பேரும் வருஷத்திலே 3 முறை தேவன் நிர்ணயித்த இடத்திற்கு சென்று அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்। और यहाँ पे पवित्र शास्त्र बताता है कि जो पुरुष लोग होते हैं वो इस प्रकार के जो सारे पर्व है एक जगह निश्चित जगह पर जाकर इन पर्वों को मनाना पड़ेगा। எனவே பண்டிகைகள் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, பண்டிகைக்கு பின்னாடி தேவன் ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை வைத்தார்। और जो त्योहार जो है सिवाय एक हर्ष की बात नहीं है, लेकिन वो त्योहार मनाने के लिए परमेश्वर ने बहुत बड़ी योजना को रख रखा है। பஸ்கா பண்டிகை அது விடுதலையை குறிக்கிற ஒரு பண்டிகை। और जो फसह का जो पर्व है वो जो है छुड़ाने का पर्व के रूप में मनाया जाता है। அறுப்பின் பண்டிகை அது சுயாதீனத்தின் பண்டிகை। और जो चढ़ाने का जो अर्पण का कटनी का जो पर्व है वो जो है சுயாதீனம் சொல்றது அது வரைக்கும் 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணித்தார்கள். தங்கள் சொந்த தேசத்திலே கானான் தேசத்துக்கு போய் அங்க விவசாயம் பண்ணி அறுவடை செய்து தங்களுடைய கையின் பலனை அனுபவித்தார்கள் என்பதை காண்பிக்கிறார்கள்। और वो जो है वहाँ पे एक मिस्र देश में कनान देश में जाकर वहां पर उन्होंने उपज को बोया, उसमें मेहनत करी, उसमें परिश्रम किया, और उसका जो कटनी का जब समय आया कटनी काटी और उसका जो फल है वो जब उन्होंने प्राप्त किया उसको जो है कटनी के पर्व के रूप में भी एक तरीके से मनाया जा सकता है। மூன்றாவது சேர்ப்பின் பண்டிகை அல்லது கூடார பண்டிகை। और तीसरा जो है झोपड़ी का पर्व, அது பரிபூரணத்தை காண்பிக்கிற பண்டிகை। और वो जो है परिपूर्णता को दिखाने वाला पर्व है। வருடத்தின் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லாவற்றையும் சேகரித்து கர்த்தர் என்னை குறைவாய் நடத்தவில்லை, கர்த்தர் என்னை பரிபூர்ணமாய் நடத்தினார் என்பதை பகிர்ந்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை। और जो पूरे वर्ष भर परमेश्वर ने जो उनको जिस रीति से उसको चलाया और किसी भी रीति से उनको जो है कमी या घटी को नहीं होने दिया, तो वो वर्ष के आखिरी तक में वो जो इस बात को बताते हैं कि हमने जो है परमेश्वर ने हमें जो है परिपूर्ण रीति से हमें आशीष दी है करके वो झोपड़ी का पर्व इस प्रकार से मनाया जाता है। எனவே இந்த காலை வேளையிலே இந்த காரியங்களை நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாய்। इसलिए आज की सुबह में इन सब बातों पे हम मनन करने पे हमारे लिए எனவே बहुत தேவன் आवश्यक है। பண்டிகைகளை நியமித்தார்। और परमेश्वर ने जो है पर्वों को जो है नियत किया था, எனவே பண்டிகைகளை நாம் உற்சாகமாய் கொண்டாட வேண்டும்। इसलिए त्योहारों को जो है हमें बहुत उत्साह के साथ मनाना எனவே चाहिए। நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பண்டிகைகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது। और हमारे लिए जो त्योहार रखे गए हैं उसके लिए मनाने के लिए परमेश्वर की बहुत बड़ी योजना நாம் थी। கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது। हम लोग जो है क्रिसमस को मनाते हैं उसमें एक परमेश्वर की बहुत बड़ी योजना है। ரட்சகராய் என் தேவன் பிறந்தார் என்று நாம் மகிழ்ச்சியோடு அதை நாம் என்ன பண்ணோம், அதை நாம் காண்பிக்க வேண்டும்। और उद्धारकर्ता हमारे लिए जन्मा है, उसको हमें बड़े आनंद के साथ और बड़े हर्ष के साथ जो हमें बताना चाहिए। எனவே இந்த காலை நேரத்தில் பண்டிகையின் நோக்கம் என்ன? और इसलिए आज की सुबह में जो है त्योहार का मतलब क्या है, தேவன் ஏன் பண்டிகைகளை நியமித்தார்? और परमेश्वर ने क्यों त्योहारों को बनाया। வாசிப்போம் யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 34:23
और निर्गमन 34:23 யாத்திராகமம் 34:23 வாசிப்போம். வருஷத்தில் 3 தடவை உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் ஆ, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். ஆ, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தடவை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆமென். और वर्ष में 3 बार तेरे सब पुरुष इस्राएल के परमेश्वर या प्रभु यहोवा को अपना मुंह दिखाएं, क्योंकि मैं अन्य जातियों को तेरे आगे से निकाल कर तेरी सीमाओं को बढ़ाऊंगा। और जब तू अपने परमेश्वर यहोवा को अपना मुंह दिखाने के लिए वर्ष में 3 बार आया करे, तब कोई तेरी भूमि का लालच ना करेगा। பண்டிகையின் நோக்கம் என்ன? और पर्व का मतलब क्या है? To worship God, தேவனை ஆராதிப்பது. और परमेश्वर की आराधना करना। இங்கே வேதம் சொல்கிறது வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண்மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் நீங்கள் வர கடவர்கள். और यहाँ पे लिखा है वर्ष में 3 बार तेरे सब पुरुष इस्राएल के परमेश्वर प्रभु यहोवा को अपना मुंह दिखाए। 24வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நீங்கள் காணப்படப்படுவீர்கள். और यहाँ पे जो 24 के दूसरे पद में इस प्रकार लिखा हुआ है, जब तू अपने परमेश्वर यहोवा को अपना मुंह दिखाने के लिए वर्ष में 3 बार आया करे। உபாகமம் 16:1-5-6 பார்க்கிறோம், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட இடத்திற்கு நீங்கள் வர கடவர்கள். और यहाँ पे लिखा है परमेश्वर கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு வர கடவர்கள். और परमेश्वर ने जो आपको चुना है उस जगह पर आपको आना है। எனவே பிரியமானவர்களே, பண்டிகையின் நோக்கம் தேவனை ஆராதிப்பது. और पर्व का मतलब है परमेश्वर की हमें आराधना करना। தேவனை ஆராதிப்பது என்று சொன்னால் எல்லாருமே அனுதினமும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தான். और परमेश्वर के पर्व को मनाने का मतलब प्रतिदिन हमें जो है परमेश्वर की आराधना करना है। ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார், என்னுடைய சந்நிதியிலே வந்து நீ என்னை ஆராதனை செய். और लेकिन परमेश्वर जो चाहता है कि मेरे द्वार पर आकर आपको आराधना करना है। ஹல்லேலூயா. எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடுதலோ அங்கு நான் இருக்கிறேன். और जहाँ पे 2 या 3 व्यक्ति मेरे नाम से इकट्ठे होते वहां पर मैं हूँ। ஆனாலும் தேவன் எம்பசைஸ் பண்றாரு, வருஷத்துல 3 முறை கண்டிப்பாக நான் தெரிந்து கொண்ட என் சந்நிதிக்கு வந்து நீ என்னை தொழுது கொள்ள வேண்டும். लेकिन परमेश्वर यहाँ पे एक बहुत बड़ी आज्ञा को देता है कि वर्ष में 3 बार जो है आपको जहाँ पे मैं पाया जाता हूँ वहां पर आकर आपको जो है आप स्तुति और आराधना करना है। எனவே கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம். और परमेश्वर ने अपने नाम को उठाने के लिए चुना हुआ एक जगह। ஹல்லேலூயா. நாம் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிறோம். और हम जो है रविवार के दिन परमेश्वर की आराधना करते हैं। ஞாயிற்றுக்கிழமையின் நோக்கம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையினால்? और क्यों मतलब रविवार का दिन ही आराधना का दिन होता है? காரணம் அது இயேசு உயிர்த்தெழுந்த நாள். क्यों? इसका कारण यह है क्योंकि यीशु मसीह का पुनरुत्थान का दिन है। எனவே அதை நாம் வருடத்திலே ஒரு முறை உயிர்த்தெழுந்த நாள் என்று கொண்டாடுகிறோம். इसलिए उसको जो है वर्ष के एक दिन ऐसा होता है जिसमें हम परमेश्वर के पुनरुत्थान के दिन को ஆனால் मनाते நாம் हैं। உணர வேண்டிய காரியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் உயிர்த்தெழுந்தார் என்பதை சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. लेकिन हमें इस बात का एहसास करना है कि प्रत्येक रविवार जो है परमेश्वर जो है पुनरुत्थान हो चुका है। எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே உங்களுக்கு எனக்கும் பண்டிகை நாள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. और ஆமென். प्रत्येक रविवार जो है आपके लिए और मेरे लिए जो है एक त्योहार का दिन है। எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உணர்ந்து தேவனுக்கு அவர் முன்குறித்திருக்கிற இடத்திலே வந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். और परमेश्वर की ये चाहता है कि प्रत्येक रविवार को जो है जब परमेश्वर का चुना हुआ जो जगह है परमेश्वर की कलीसिया में आकर हमें जो है परमेश्वर की हमें स्तुति और आराधना करनी है। எனவே புதிய வருடத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். इसलिए इस नए वर्ष में एक वाचा को हम बांधे। நாங்கள் இருக்கிற இடத்திலே இல்ல, हम जहाँ है वहाँ नहीं है। நாங்கள் தொழுது கொள்ள தேவன் முன்குறித்திருக்கிற இடத்திலே வந்து அவரை நாங்கள் தொழுது கொள்வோம். जहाँ परमेश्वर की योजना के अनुसार जहाँ परमेश्वर पाए जाते वहां पर हमें जाकर परमेश्वर की स्तुति और आराधना करनी है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆலயத்துக்கு வரோம்னா, கடந்த 6 நாட்கள் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த அவருடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். और हम क्यों रविवार के दिन आराधनालय में आते हैं? क्योंकि बीते 6 दिन जो परमेश्वर ने हमारे साथ में जो भलाई के कार्य किए हैं उसके लिए हमें धन्यवाद देने के लिए 7वें दिन आराधनालय में आकर उसकी स्तुति आराधना करना है। இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உயிரோட வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. और इस रविवार से लेकर आने वाले रविवार तक परमेश्वर ने हमें जीवित रखा है। இந்த ஒரு வாரத்துக்குள்ள எது வேண்டுமானாலும் யாருடைய வாழ்க்கையில வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் நடக்கும்.
और इस सप्ताह में परमेश्वर किसी के भी जीवन में कुछ भी कर सकता है। ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதன் நோக்கம் தேவனுக்கு நன்றி செலுத்த. और लेकिन परमेश्वर के सम्मुख में आने का जो मेन मकसद है वो है परमेश्वर को धन्यवाद देना। எனவே பிரியமானவர்களே, பண்டிகையின் நோக்கம் தேவனுக்கு மகிமை செலுத்த. और त्योहार का मतलब है परमेश्वर को महिमा देना। எனவே கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்தமட்டுக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகை தான். और हम जो मसीह में है हमारे लिए प्रत्येक रविवार ही जो है एक त्योहार का दिन है। तो பண்டிகையை நாம் எப்படி கொண்டாடுவோம்? तो हमें जो है त्योहार को किस प्रकार से बनाना है। கண்டிப்பா எது இருக்குதோ இல்லையோ கறி இருக்கும், நான்வெஜ். और भले हमारे घर में कुछ भी दाल चावल कुछ भी ना हो लेकिन मांस जरूर रहता है। மாசத்துக்கு दाल चावल मांस हो या ना हो मांस जरूर रहता है। நம்ம வீட்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கும்? और हम सभी लोगों के घर में रविवार के दिन क्या रहता है? கண்டிப்பா கறி இருக்கும். और मांस जरूर रहता है। இப்ப நம்மள அறியாமலே பண்டிகை கொண்டாடி, और उसको हम जाने बगैर ही जो है त्योहार को मना रहे हैं। எனவே பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாள். और रविवार का दिन जो है परमेश्वर को धन्यवाद देने का एक बहुत बड़ा दिन है। உங்களை ரட்சித்த உங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். और आपको जिसने उद्धार दिया है उसको वो जीवित परमेश्वर का जो है एक दिन है। எனவே அதை நாம் கொண்டாட்டமாய் கொண்டாட, और उसको जो है बड़े हर्ष के साथ में एक त्योहार के रूप में हमें मनाना है। நம்முடைய இருதயத்தில் அந்த கொண்டாட்டம் இருக்கணும். और हमारे हृदय में वो उत्साह होना இந்த चाहिए। ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரணும்னு சொல்லி நம்ம உள்ள அப்படியே துடிக்கணும். और ये संडे ये रविवार जब हम चर्च में आके चले जाते हैं तो अगला रविवार कब आएगा करके ये हमारे दिल में ये प्रत्येक दिन होना चाहिए। ஆண்டவர் எனக்காக என் குடும்பத்துக்காக தெரிந்து கொண்ட அந்த ஸ்தானத்துக்கு நான் எப்பொழுது செல்லுவேன் என்று நாம் நம்முடைய இருதயம் அப்படியே துடிக்கும். और ये जो स्थान है जो वापस एक हफ्ता कब बीत जाएगा ये करके हमें सोचते हुए जो है प्रत्येक दिन हमें इसका इंतजार करना चाहिए। வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறு. और जैसा वो पवित्र शास्त्र बताता है हिरनी जैसे जल के लिए प्यासी होकर इधर उधर भटकती है वैसे ही हमारा हृदय भी जो है इस आराधनालय में आने के लिए प्रत्येक दिन हमें भटकते हुए रहना चाहिए। கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சி இருக்கணும். और कलीसिया में जाएं आइए हम सब मिलकर चले करके ऐसा बोलने से ही हमारे मन में हर्ष हो जाना चाहिए। நம்மளை யாராவது வாங்க போலாம்னு இருக்க கூடாது. और हमें ऐसा कोई नहीं बोलना चाहिए कि चलो आओ हम कलीसिया நாம் में चलें। மற்றவர்களை வாங்க போலாம்னு சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையும். और हम जो है लोगों को भुला कर लेके आने वाला हमारा ऐसा जीवन बदल எனவே जाना ஆண்டவர் चाहिए। சொல்லுகிறார், நான் முன்குறித்த ஸ்தானத்துக்கு வா. और परमेश्वर कहता है जो मैंने जगह चुना है उस जगह पर तुम आओ। எந்த சாக்கு போக்கு சொல்லாத. और कोई भी बहाना नहीं करना। வாசிப்போம் யாத்ராகமம் 34 அதிகாரத்துல. और हम पढ़ेंगे निर्गमन 34 अध्याय में இங்கே 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, इसका आखिरी भाग इस प्रकार से कहता है இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வர கடவர்கள் और इस्राएल के परमेश्वर प्रभु यहोवा को अपना मुंह दिखाए। நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு. और मैं 23வது வசனம் சொல்லுங்க. पुरुष इस्राएल के परमेश्वर प्रभु यहोवा को अपना मुंह दिखाए। मुंह दिखाए அதுமே அதுதே. ஹalleluya. இங்கே தமிழ்ல போட்டிருக்குது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வர கடவர். சோ ஹிந்தில எழுதியிருக்குது, வந்து எல்லாரும் உங்க முகத்தை காமிங்க. ஆமென். எவ்வளவு அற்புதம் இல்ல? और कितने अद्भुत की बात है कि हमें परमेश्वर प्रभु यहोवा के सामने अपना मुंह को दिखाना है। ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தயவு செய்து உங்க அழகான முகத்தை என் முன்னாடி வந்து காமிச்சிட்டு போ. और यहाँ पे परमेश्वर इस प्रकार से कह रहा है कि आप अपना जो खूबसूरत चेहरा है वो यहाँ पर आकर मुझे दिखा कर जाए। இங்க 24வது வசனம் சொல்லுகிறது, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. क्योंकि मैं अन्य जातियों को तेरे आगे से निकाल कर तेरी सीमाओं को बढ़ाऊंगा। और जब तू अपने परमेश्वर यहोवा को अपना मुंह दिखाने के लिए वर्ष में 3 बार आया करे तब कोई तेरी भूमि का लालच ना करेगा। हालेलुया। आंडवर பாருங்க எவ்வளவு ஒரு ஞானமுள்ள கடவுள். और यहाँ पे हम देखते हैं परमेश्वर कितना बुद्धिमान परमेश्वर। ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்துல 3 முறை எல்லா ஆண் மக்களும் நீங்க நான் முன்குறிக்கிற இடத்துக்கு வரணும்.
और यहाँ पे परमेश्वर कहता है जितने पुरुष लोग हैं वर्ष में 3 बार जो है जहाँ पे मैंने जगह को निश्चित करके रखा है वहां पर आना है। அப்போ ஒரு சிலர் மனசுக்குள்ளேயே பேசிப்போம். उस समय कुछ लोग जो है अपने मन में ही इस प्रकार से बात कर रहे होंगे। ஏன்னா ஆம்பளைங்களும் போயிட்டா பிள்ளைகளுக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன பாத்துக்கா? और सारे पुरुष लोग अगर सब चले जाएंगे तो यहाँ पे जो भेड़ बकरियों को बच्चों को कौन देखेगा? உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. और उसके लिए वहां पे उन्होंने एक रास्ता को बताया। என்னை ஆராதித்து திரும்பி வர வரைக்கும் ஒருத்தனும் உன் தேசத்தை इच्छुपதில்லை. जब तक तुम मेरी आराधना करके जब तक नहीं लौटोगे, जब तक कोई भी तेरी भूमि का लालच ना करे। या தேவனை வந்து ஆராதிப்பதற்கு சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. और यहाँ पे जो है परमेश्वर की आराधना करने के लिए कोई भी जो है बहाना नहीं करना है। இல்ல எனக்கு என்ன சொல்றது, இப்போ இஸ்ரவேலை பொறுத்த மட்டும் வீட்டை கொள்ளையிடுவார்கள் அல்லது யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிடுவாங்க, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்படி எந்த விஷயமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஒரு காரணமா இருக்குது. और ये है तो इसी प्रकार का हमें जो है कोई बहाना नहीं करना चाहिए कि हमारे घर की रखवाली कौन करेगा या हमारे संपत्ति की रखवाली कौन करेगा, मेरी तबीयत खराब है या मैं किस प्रकार से जाऊं, या इस प्रकार का कोई भी बहाना नहीं करना है। நாம போயிட்டோமா யாராவது और अगर मैं चला गया तो कोई मेरे घर में आके डाका डाल देगा तो। ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ எனக்குன்னு உன் நேரத்தை செலவிடுவாய் என்றால் உனக்குரியதை ஒருவரும் இச்சிக்க மாட்டார். लेकिन यहाँ परमेश्वर कह रहा है अगर तुम मेरे लिए अपने समय को दिया तो तुम्हारे घर में किसी प्रकार का कोई भी जो है हानि नहीं हो पाएगी। நாம் ஆண்டவருக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்குவோம் என்று சொன்னால் நமக்குரியது எதையும் நாம் இழக்க மாட்டோம். அல்லேலூயா। और अगर हमने परमेश्वर के लिए अपना समय को दिया है तो जो हमारा है उसमें से हम कुछ भी ये हमारे पास से नहीं जा सकता। எனவே ஆராதனையின் நோக்கம், பண்டிகையின் நோக்கம் தேவனை ஆராதிப்பது। और यहाँ पे जो पर्व का मतलब है परमेश्वर की आराधना करना। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நமக்கு ஈஸ்டர் தான்। और प्रत्येक रविवार जो है जो हमारे लिए पुनरुत्थान का दिन है। எனவே தேவன் உயிர்த்தெழுந்தார், அதை நாம் ஆராதிக்கிறோம்। और परमेश्वर जो है जी उठा है इसलिए हम उसकी आराधना कर रहे எனவே हैं। அதை நாம் அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம்। इसके लिए उसके सम्मुख में आकर हम उसकी आराधना करते हैं। பண்டிகையின் இரண்டாவது நோக்கம் और पर्व का दूसरा जो बात है to honor God, தேவனை கனப்படுத்துவது பண்டிகையின் நோக்கம்। और जो परमेश्वर की हमें आदर करना है, सम्मान करना है। உபாகமம் 16:10 verse 16:10 அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறதற்கு தக்கதாய் உன் கைக்கு ஏற்ற மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்து। तो अब अपने परमेश्वर यहोवा को आशीष के अनुसार उसके लिए स्वेच्छा बलि देकर सप्ताहो नामक पर्व बनाना। இங்க வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவனுடைய சமூகத்துல வந்து அவர் கொடுத்து அவரை கனம் பண்ணு। और यहाँ पे परमेश्वर का वचन साफ रीति से कहता है कि आप जो है परमेश्वर ने जो आपको जो आशीष दी है उसके लिए नहीं बल्कि जो परमेश्वर आशीष देता हुआ चला आ रहा है उन सब के लिए जो है अपनी स्वेच्छा से बलि को चढ़ाना है। हालेलुया। எனவே ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே தன்னுடைய ஜனங்களை அழைத்ததன் நோக்கம் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டதை அறிந்து என்னை கனப்படுத்தும்படிக்கு எனக்கு காணிக்கைகளை செலுத்த என் சமூகத்துக்கு வா। और यहाँ पे परमेश्वर का वचन क्लियर रूप से बता रहा है कि परमेश्वर ने लोगों को इसीलिए आराधना में बुलाते हैं क्योंकि जो परमेश्वर ने आपको आशीष अभी तक दी है उसके लिए और बल्कि जो आशीष और देने जा रहा है उन सभी चीजों के लिए परमेश्वर को धन्यवाद देकर जो है परमेश्वर को बलि देना है। இங்க 17வது வசனம் சொல்லுகிறது, यहाँ पे 17वां वचन इस प्रकार से कहता है, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கேற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவுள்। और यहाँ पे जो 17वां वचन इस प्रकार से कहता है सब पुरुष अपनी अपनी पूंजी और उस आशीष के अनुसार जो परमेश्वर यहोवा ने उसको दी हो दिया करे। தன் தகுதிக்கு தக்கதாக தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை செலுத்த காணிக்கை கொண்டு வர கடவுள்। और जो तेरा परमेश्वर यहोवा ने तुझको
दी हो दिया करे। ஓகே. எனவே இங்க வேதம் சொல்லுகிறது பண்டிகையின் நோக்கம் முதலாவது தேவனை தொழுது கொள்வது, இரண்டாவது தேவனை கனப்படுத்துவது. और यहाँ पर्व का मतलब है पहला परमेश्वर की जो है हमें आराधना करनी है और दूसरा जो है परमेश्वर को हमें सम्मान देना है या आदर देना है। ஆராதனை அல்லது வழிபாட்டின் மிக முக்கிய அங்கம் தேவனுக்கு கொடுப்பது. और जो परमेश्वर की जो आराधना करना है उसका जो मुख्य स्रोत है परमेश्वर को देना है। தேவனுக்கு கொடுக்காமல் காணிக்கை செலுத்தாமல் வழிபாடு தொழுகை ஆராதனை பூர்த்தியாகாது. और जब तक हम परमेश्वर को नहीं देते हैं तब तक हम परमेश्वर की जो स्तुति आराधना जो भी हम करते हैं वो पूर्ण नहीं होता है। நம்முடைய வழிபாட்டுல மாத்திரம் எல்லா மக்களுடைய நம்பிக்கையின் வழிபாட்டிலும் இதுதான். और ये हमारे लिए ये लागू नहीं होता बल्कि सभी मतों पर ये लागू होता है। எனவே பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது தேவனை கனப்படுத்த நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். और इसलिए हमें यहाँ पे परमेश्वर का वचन बताता है कि हमें परमेश्वर को आदर देने के लिए परमेश्वर के सम्मुख में हमें आना है। எனவே அறிக்கை பண்டிகையின் நோக்கம் தேவன் தங்களை ஆசீர்வதித்ததற்காக அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து தேவ ஜனங்கள் அவருடைய சமூகத்துக்கு சென்று அதை காணிக்கையாய் செலுத்தினார். और कटनी का पर्व का जो मतलब यही होता है कि जो परमेश्वर ने हमें आशीष दी है और उसमें से कुछ भाग को निकाल कर जो है परमेश्वर के सामने एक बलि के रूप में हमें चढ़ाना है, वही होता है कटनी का पर्व। மூன்றாவது பண்டிகையின் நோக்கம் और तीसरा जो है पर्व का मतलब है to remember what he has done. और जो परमेश्वर ने जो हमारे लिए किया है उसको हमें याद रखना है। தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான அதிசயமான நிகழ்வுகளை நினைவு கூறுவது பண்டிகையின் நோக்கம். और परमेश्वर ने हमारे जीवन में जो भी कार्यों को किया है चाहे अच्छा हो जो भी आशीष हमें दी है उन सबको याद करते हुए परमेश्वर के सामने पर्व को मनाना है। எனவே பிரியமானவர்களே பண்டிகைக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு. और पर्व के पीछे जो है इतने सारी बातें हैं। தேவன் பண்டிகையை அதற்காகவே இஸ்ரவேலுக்கு நியமித்தார். और पर्व का जो है इसी कारण से जो है इस्राएलियों के बीच में उसने प्रदर्शित किया। அவர்கள் தேவனை தேடி வந்து அவர் தேவனை தொழுது கொள்வதற்காகவும் और वो लोग जो है परमेश्वर को ढूंढ कर आकर परमेश्वर की आराधना करने के लिए தேவனுடைய என்ன சொல்றது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைவூர்ந்து அவருக்கு கொடுக்கும்படியாகவும் और परमेश्वर को ध्यान में रखते हुए जो परमेश्वर ने जो आशीष उनको दी है उसको ध्यान में रखते हुए उनको बलि चढ़ाने के लिए தேவன் இவ்வளவு ஆச்சரியமாய் தங்களை நடத்துவதை நினைத்தும் பண்டிகை கொண்டாட தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். और कितने अद्भुत रीति से परमेश्वर उन लोगों को अभी तक चलायमान करता हुआ चला रहा है, उन सबको याद करते हुए उन लोगों के लिए पर्व को नियमित किया था। இந்த இஸ்ரவேலர்களின் பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துவில் நிறைவேறி और इजराइल की जितनी भी त्योहार है वो सारे मसीहों के लिए वो जो है लागू हो जाती है। பண்டிகைகள் எல்லாம் நினைவு கூறுதலின் பண்டிகை தான். और ये सारे त्योहार जो है वो सबको स्मरण रखने वाला त्योहार है। கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்தார். और जो परमेश्वर ने उनके लिए किया है उन सबको स्मरण करने के लिए त्योहार। எனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. और इसलिए जो उनको पहला पर्व जो उनको दिया गया था वो अख़मीरी रोटी का पर्व था। அல்லது பஸ்கா பண்டிகை. और इसका मतलब फसह का पर्व था। எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை நினைவு கூறும் பண்டிகை. और जो मिस्र में से जो एक जो बंधुआई में तो उनको छुड़ाने का वो एक पर्व के रूप में मनाया था। हालेलुया। யோவான் 1:29 சொல்லுகிறது यूहन्ना 1:19 उस प्रकार से कहता है இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவான். और ये देखो जो है सारे जग का जो है पाप को अपने ऊपर लेकर जो चलने वाला जो मेमना है। சோ பஸ்கா பண்டிகையின் நோக்கம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் என்று கொண்டாடுகிற பண்டிகை. और जो फसह का पर्व है इसमें इसलिए मनाया जाता है कि हम मिस्र की बंधुआई में हम लोग छुड़ाए गए हैं, इसलिए वो फसह के पर्व को मनाया जाता है। ஏற்பாடு சொல்கிறது இயேசுவே பஸ்கா. और पुराना नियम इस प्रकार से कहता है यीशु ही जो है फसह का फसह है। 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது और पहला कुरिन्थियों 11वां अध्याय 24 और 24वां पद इस प्रकार से कहता है ஸ்தோத்திரம். அதை பிட்டு நீங்கள் வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். இங்கே வேதம் சொல்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். और यहाँ पे पवित्र शास्त्र बताता है मेरे स्मरण के लिए यही किया இது करो, உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம். और ये आपके लिए तोड़ा गया हुआ मेरा शरीर है। எனவே பஸ்கா பண்டிகை நோக்கம் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பதை கொண்டாடும்.
और फसह का पर्व का मतलब यही है कि जो बंधुआई में तो उनको छुड़ाया है, इस वजह से जो है फसह का पर्व मनाया जाता புதிய है। ஏற்பாடு சொல்லுகிறது இயேசுவே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி. और नए नियम में इस प्रकार से बताता है कि यीशु ही जो है सारे पापों से छुड़ा के लेके आने இது वाला உங்களுக்காக मेरे पास। விற்கப்படுகிற என் சரீரம். ये आपके लिए तोड़ा गया मेरा शरीर है। எனவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் நாம் பங்கெடுக்கிற கர்த்தருடைய திருப்பந்தியே ஒரு மிகப்பெரிய பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. और प्रत्येक महीने जो है हम प्रभु भोज जो लेते हैं वही जो है परमेश्वर की नजर में एक बहुत बड़ा पर्व के रूप में எனவே मनाया அந்த है। பஸ்கா பண்டிகை கிறிஸ்து இயேசுவில் நிறைவேறியது. और ये जो फसह का जो पर्व है वो यीशु मसीह के ऊपर निर्भर करता है। வருடத்துக்கு ஒரு முறை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் என்று அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். और एक वर्ष में एक दिन जो है हम इस बात को स्मरण करते हैं कि हम लोग जो है बंधुआई में से छुड़ाए गए हैं। ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை நினைவூறும்படி இதை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். लेकिन यीशु ने कहा आप मुझे स्मरण रखने के लिए इसको बार बार करते रहा करो। நம்முடைய திருச்சபையிலே மாதத்துக்கு ஒரு முறை நாம் கர்த்தருடைய திருப்பந்தியை ஆராதிக்கிறோம். और हमारी कलीसिया में जो है महीने के एक दिन जो है प्रभु भोज को हम लेते हैं। ஆனால் ஒரு சில திருச்சபைகள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய திருப்பந்தியை அனுசரிக்கிறார். और ऐसी कई कलीसिया और भी हैं जहां पर जो है प्रत्येक रविवार जो है प्रभु भोज लिया जाता है। ஒரு சில இடங்களிலே ஒவ்வொரு நாளும் திருப்பந்தி பரிமாறப்படுகிறது. और कुछ जगहों पर जो है प्रत्येक दिन जो है प्रभु भोज जो है बांटा जाता है। பிரியமானவர்களே, கர்த்தருடைய திருப்பந்தி மிகப்பெரிய ஒரு பண்டிகை. मेरे प्रियो प्रभु भोज जो है एक जो परमेश्वर की नजर में जो है बहुत बड़ा पर्व है। கர்த்தருடைய திருப்பந்தி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். और प्रभु भोज जो है परमेश्वर की नजर में एक बहुत बड़ा त्योहार है। கர்த்தருடைய திருப்பந்தி நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். और प्रभु भोज जो है हम बंधुआई से छुड़ाए गए हैं ये बताने के एक बहुत बड़ा जो है सूचना है। தேவன் இஸ்ரவேலர்களுக்கு இதை ஒரு பெரிய நியமனமாய் கொடுத்தார். और परमेश्वर ने इजरायलियों को एक बहुत बड़े नियम के रूप में ये दिया था। இயேசு கிறிஸ்துவும் இதை ஒரு மிகப்பெரிய கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். और यीशु मसीह ने एक बहुत बड़ी आज्ञा के रूप में इसको दिया। நான் திரும்ப வருமளவும் இதை நீங்கள் பின்பற்றுங்கள். मैं जब तक दोबारा नहीं आ जाता जब तक इन कार्यों को करते रहा करूं। ஆனால் திருச்சபை இன்றைக்கு எவ்வளவு அசட்டையாய் இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசை. और हम जो कलीसिया के लोग हैं ये प्रभु भोज को कितना उदासीनता के साथ हम लोग इसको फॉलो करते हैं अच्छा இருக்கணும். और जब चाहे जब लेते हैं। अच्छा, பரவாயில்ல, அடுத்த மாசம் எடுத்துக்கலாம். और चलिए इस महीने नहीं लिया लेकिन हम लोग अगले महीने लेंगे करके हम छोड़ देते हैं। அது 6 நாட்கள் மனம் போல வாழ்ந்து விட்டு 7ஆம் நாளிலே தைரியமாய் வந்து கர்த்தருடைய பந்தியிலே. और जो 6 दिन जो है अपने मन की इच्छा के अनुसार चलते हुए 7वें दिन आकर हम लोग जो है बड़े धैर्य के साथ आकर खड़े हो जाते हैं। பஸ்கா பண்டிகை நோக்கம் நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்பது. और फसह पर्व का जो उद्देश्य यही है कि जो बंधुआई में थे हम लोग छुड़ाए गए। கர்த்தருடைய திருப்பந்தியின் நோக்கம் நான் பாவத்திலிருந்தே என் இயேசு பஸ்காவாய் எனக்காய் பலியானார் என்பதை சிந்திப்பது. और जो फसह का पर्व जो है यीशु मसीह जो है हम लोग जो है बंधुआई में थे उसको छुड़ाने के लिए जो है प्रभु भोज के रूप में उन्होंने इस बात को नियमित किया था। பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்களின் பண்டிகை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு பரிபூர்ணப்பட்டது. और इजराइल की जितने भी त्योहार थे वो यीशु मसीह के द्वारा वो परिपूर्ण हो जाते हैं। எனவே இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். इसलिए नए वर्ष में एक नई निर्णय को लें। முதலாவது, நான் தேவன் எனக்கென்று முன்குறித்திருக்கிற சன்னிதானத்தில் வந்து அவரை நான் और पहला जो है परमेश्वर ने जो नियमित स्थान जो हमारे लिए चुन के रखा है उस जगह पर आकर हमें परमेश्वर की आराधना करनी है। இரண்டாவது, நான் ஒழுங்கும் கரவுமாய் கர்த்தருடைய பஸ்காவிலே நான் பங்கெடுத்தேன். और साफ रीति से हमें जो है परमेश्वर के सामने फसह पर्व को हमें जो है मनाना है। அல்லேலூயா. அது விடுதலையின் நாள். और वो जो है छुड़ाने का दिन। நாம் எப்பொழுதெல்லாம் திருப்பந்தியிலே சேர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த பந்தியிலே நாம் சேர வேண்டும். और जब जब हम प्रभु भोज ग्रहण करते हैं तो हमें ये याद रखना है कि हम लोग स्वतंत्र हो गए हैं, हमें स्वतंत्रता मिल चुकी है करके हमें इसको स्मरण रखते हुए प्रभु भोज लेना है। கர்த்தருடைய திருப்பந்தி என்ன சொல்றது, ஒரு வகையில சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் கேம்ப். परमेश्वर का जो प्रभु भोज जो है एक तरीके से हम देखेंगे तो एक चिकित्सीय मेडिकल कैंप है। கர்த்தருடைய பந்தியிலே சேர்ந்தாலே பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் சரீரத்துல வியாதியே இருக்காது. அதுதான் தேவன் சொன்னார், இது என்னுடைய சரீரம்,
இதை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். और प्रभु भोज में लेने का मतलब ही है कि अगर हम जब हमारे हमारे जीवन में किसी भी प्रकार की, हमारे शरीर में किसी प्रकार की दुर्बलता नहीं रहेगी। எனவே பண்டிகையின் நோக்கம், இந்த பஸ்கா பண்டிகை அது விடுதலையின் பண்டிகை. और इसलिए जो ये फसह का जो पर्व है वो जो है छुड़ाने का एक पर्व है। எனவே இந்த வருடத்திலே நாம் கர்த்தருடைய திருப்பந்தியை ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் கொண்டாட்டமாகவும் அதிலே நாம் பங்கெடுக்கிறோம். इसलिए जो इस वर्ष में जो है फसह का जो पर्व जो हम मनाते हैं, ये जितने पर्व हम मनाते हैं बड़े ही धैर्य, बड़े ही डर के साथ और बड़े ही ईमानदारी से और सच्चाई से हमें इस पर्व को मनाना चाहिए। இரண்டாவது பண்டிகை और दूसरा जो पर्व है அறுப்பின் பண்டிகை, और कटनी का पर्व, முதல் பலனின் பண்டிகை. और पहला फल को भेंट चढ़ाने वाला पर्व। யாத்ராகமம் 34:22 और निर्गमन 34 34:22 34 का 22 34:22 கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் ஆ, வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. சரி. யாத்ராகமம் 23:16 23 நிர்கமன் 23:16 நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலையின் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலையின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. இங்கே வேதம் சொல்கிறது, நீ அன்று அடிமையா இருந்தாய், இங்கு சுயாதீனமாய் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டாடுவதுதான் அறுப்பின் பண்டிகை. और यहाँ पे हम देखते हैं कि यहाँ पे पवित्र शास्त्र बताता है कि पहले तुम बंधुआई में थे, लेकिन बंधुआई से अब तुम निकल कर जो है एक अब स्वतंत्र होकर जो है मेहनत करने वाले लोग बन गए हो, परिश्रम करने वाले लोग बन गए, उसके लिए जो है ये पर्व को बनाना है। அறுப்பின் பண்டிகை இது ஒரு நம்பிக்கையின் பண்டிகை. और जो कटनी का जो पर्व है ये एक प्रकार से विश्वास का जो है पर्व है। அவனுடைய விளைச்சலின் முதல் பலனை அறுத்து, இல்ல தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கையை நானே பார்த்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிற ஒரு பண்டிகை. और अब जो है ये जो पर्व है, जो आपने जो उपज तैयार की, उसका जो उपज को जो आपने काटा और काटने के बाद आपने अपनी सारी जरूरतों को पूर्ण करने के बाद आपने परमेश्वर को दिया, वही जो है एक कटनी का एक पर्व के रूप में मनाना। சோ அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு நம்பிக்கையின் பண்டிகை. और वो जो है एक विश्वास वाला त्योहार है, முதல் பலனின் பண்டிகை. और पहला फल देने वाला एक 1 கொரிந்தியர் 15:20 நாம் பார்க்கிறோம். और पहला कुरिन्थियों 15 का 20 में हम देखते हैं। 1 கொரிந்தியர் 15:20 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவோ வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். எனவே இந்த பண்டிகை ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், இது வந்து முதல் பலன் என்று சொல்லும்போது அறுவடை உறுதி என்பதை காட்டுகிற ஒரு பண்டிகை. और यहाँ पे हम देखते हैं कि जो कटनी को जो है एक सुनिश्चित करने वाला एक फल ये के रूप में हम ये कह सकते हैं। எனவே இங்கே வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். और यहाँ पे 20वें पद में इस प्रकार से कहता है कि परंतु सचमुच मसीह मुर्दों में से जी उठा है और जो सो गए हैं उनमें से पहला फल हुआ है। எனவே அறுப்பின் பண்டிகை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. इसीलिए कटनी का जो पर्व है वो हमारे लिए एक विश्वास को हमें देता है। என்ன நம்பிக்கை? இயேசு முதல் பலனாய் உயிர்த்தெழுந்தார், और பின்பு நாமும் உயிர்த்தெழுவோம். நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கையை அறுப்பின் பண்டிகை நமக்கு தருகிறது. और कटनी का जो पर्व है हमारे पुनरुत्थान के लिए हमारे अंदर में एक विश्वास को जगाने वाला है, वही हम कटनी के पर्व को मना सकते हैं। 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கிறோம். और पहला कुरिन्थियों 15 का 23 में हम पढ़ते हैं, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். परंतु हर एक अपनी अपनी बारी से पहला फल मसीह, முதல் பலனானவர் கிறிஸ்து, और पहला फल मसीह, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். फिर मसीह के आने पर उसके लोग। அறுப்பின் பண்டிகை நமக்கு உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கொடுக்கிறது. और जो कटनी का जो पर्व है वो पुनरुत्थान के निश्चितता को बताता है। நம்ம யோசிச்சு செஞ்சோமா, எப்படி செஞ்சோம் தெரியல. நம்முடைய திருச்சபையிலே அறுப்பின் பண்டிகை எப்ப கொண்டாடுறோம்? और हम लोग जो है सोच के किए या बिना सोचे समझे किए हैं, लेकिन हमें नहीं मालूम, लेकिन हम लोग कटनी का पर्व हम लोग कब मनाना शुरू किए हैं? ईस्टर. हालेलुया.
और वो जो है ईस्टर के दिन हम मनाते हैं நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். और हम जो है सही कर रहे हैं। அறுப்பின் பண்டிகை உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கொடுக்கிறது. और कटनी का जो पर्व है पुनरुत्थान की निश्चितता को हमें देता है। எனவே அறுப்பின் பண்டிகை ஒரு நம்பிக்கையின் பண்டிகை. और कटनी का पर्व जो है वो एक विश्वास वाला त्योहार है। எனவே நாம் நம்முடைய கிராமங்கள்ல பார்க்கும்போது அறுவடைக்கு முன்னாடி ஒரு ஒரு கதிர்கட்டை அறுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு அதை கும்பிடுவாங்க. और हम लोग गांव में हम देखते हैं कि जब कटनी से फसल को काटने से पहले कुछ हिस्सा काट के लाकर घर में रख लेते हैं। காரணம் என்னன்னு சொன்னா அறுவடைக்கு எல்லாம் தயாராயிடுச்சு அறுக்க போறோம்னு. और इसका कारण ये है कि अब कटनी के लिए सब तैयार हो चुका है। சங்கீதத்துல நம்ம வாசித்தோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். और हमने भजन संहिता में पढ़ते हैं जो आंसुओं के साथ बोते हैं वो खुशी के साथ लवने पाएंगे। அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதுதான் அறுப்பின் பண்டிகை. और वही जो विश्वास को प्रदर्शित करने वाला है कटनी का पर्व। அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறி இருக்கிறது. और वो जो यीशु मसीह में परिपूर्ण हुआ। உயிர்த்தெழுதலிலே முதல் பலனானவர் இயேசு. और पहला फल है यीशु मसीह। எனவே அறுப்பின் பண்டிகை கொண்டாடும் போது நாம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் கொண்டாடுறோம். और इसीलिए जब हम कटनी का पर्व को मनाते हैं तो पुनरुत्थान का जो विश्वास है वो हमारे अंदर होने के लिए हमें ये पर्व को मनाना चाहिए। பொருட்களை கொண்டு வந்து வைப்பது பெரிய விஷயம் அல்ல. और सामान को लाके रखना ही जो है मुख्य बात नहीं है। உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நிச்சயம் அது இருக்கிறது. और पुनरुत्थान का जो विश्वास है उसके अंदर होना चाहिए। கடைசியா और आखिरी बात மூன்றாவது பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை. और तीसरा जो त्योहार है वो जो है मिलाने का पर्व, The feast of tabernacle. और बटोरने का पर्व, The feast of tabernacle. और जो बटोरने का पर्व। யாத்திராகமம் 34:22 और निर्गमन 34 का 22 வாசிங்க. யாத்திராகமம் 34:22. கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் ம். வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையை இது ஆசரிப்பார்। வருஷத்தின் முடிவிலே கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. और ये जो है वर्ष के आखिरी में बनाने वाला एक पर्व। விவஸ்தாவரன் 16:30. உபாகமம் 16:13. நீ உன் களத்தின் பலனையும் ம். ஆலையின் பலனையும் சேர்ந்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து. எனவே இங்க நான் பார்க்கிறோம் உன் களஞ்சியத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு நீ இந்த பண்டிகையை நீ கொண்டாடு. और यहाँ पे हम देखते हैं உபாகமம் 16:15 உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயா. जो स्थान यहोवा चुन ले उसमें तू अपने परमेश्वर यहोवा के लिए 7 दिन तक पर्व मनाते रहना, क्योंकि तेरा परमेश्वर यहोवा तेरी सारी बढ़ती और तेरे सब कामों में तुझको आशीष देगा, तू आनंद ही करना। கர்த்தர் கொடுத்த நிறைவான ஆசீர்வாதங்களை வருடத்தின் முடிவிலே நினைவு கூர்ந்து தேவனுக்கு பண்டிகை. और परमेश्वर ने जितनी भी आशीषें जो आप लोगों को दी है उन सबको याद करते हुए वर्ष के पहले दिन में जो है आखिरी दिन में जो है उसको परमेश्वर की आराधना करना। லேவியராகமம் 23 और लेवी व्यवस्था 23 अध्याय 42-43. கொஞ்சம் நல்லா பின்னாடியே வசனத்தெல்லாம் கவனிங்க. லேவியராகமம் 23 42-43. எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். 7 दिन तक तुम झोपड़ियों में रहा करना, अर्थात जितने जन्म के इसराइली हैं वे सब के सब झोपड़ी में रहे, इसलिए कि तुम्हारी पीढ़ी पीढ़ी के लोग जान रखें कि जब यहोवा हम इस्राएलियों को मिस्र देश से निकाल कर ला रहा था तब उसने उनको झोपड़ियों में टिकाया था, और मैं तुम्हारा परमेश्वर यहोवा हूँ। கூடார பண்டிகை நோக்கம் और झोपड़ियों के पर्व का जो मकसद है, குறைவோடு இருந்தாய், आप जो घटी में थे, நீ கூடாரத்தில் இருந்தாய், आप झोपड़ी में थे, கட்டாத வசதியான வீட்டிலே நான் உன்னை உட்கார வைத்தேன், और आपको जो है एक मजबूत घर में आप लोगों को रखा,
நீ நடாத மரத்தின் கனிகளை நான் உன்னை புசிக்க வைத்தேன். और बहुत अच्छी जो फलों को आपको मैंने दिया, நீ குறைவோடு இருந்தாய், आप जो कमी में थे, நான் உன்னை பரிபூர்ணமாய் வைத்திருக்கிறேன் என்பதை நினைவுறுவதற்கான பலி. और अब आपको जो है परिपूर्ण रीति से अच्छा रखा, ये बात को याद रखने के लिए ये जो पर्व मनाया जाता है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போதனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். और यहाँ पे जो है परमेश्वर जो एक बहुत बड़ी ज्ञान की बात जो है इस्राएलियों को நாம் दे रहा है। ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். और हम सभी लोगों के लिए ये बहुत जरूरी है कि हम अपने बच्चों को ये सारी बातें सिखाएं। இன்னைக்கு நீ ரொம்ப செழிப்பா இருக்கிற, आज आप बहुत अच्छे से हैं, இன்னைக்கு நீ மிக நல்ல வீட்டுல இருக்கிற, और आज आप बहुत अच्छे घर में हैं, உன் பிள்ளைகள் பிறந்ததிலிருந்தே செழிப்பா இருக்கிறார். और आपके बच्चे जन्म से ही जो है बहुत अच्छे घर में रह रहे हैं। ஆனாலும் உன்னுடைய முற்பிதாக்கள் எந்த நிலையில இருந்தாங்க என்பதை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. ஹல்லேலூயா. इसलिए आप अब जो है आपके जो बड़े बुजुर्ग लोग हैं वो किस प्रकार से रहा करते थे, वो जो है अपने बच्चों को सिखाइए। எனவே நீ சிறப்பா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல வந்து கூடாரத்துல ஒரு வாரம் தங்கி இரு. और अगर आप बहुत अच्छे घर में हैं तो परमेश्वर के सम्मुख में आके झोपड़ी में रहकर देखिए பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. और अपने बच्चों को सिखाइए। இன்றைக்கு தேவன் உன்னை செழிப்பாய் வைத்திருக்கிறார். और आज जो है परमेश्वर आपको जो है खुशहाली से रखा हुआ இந்த है, நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். और इस जगह से लेकर आप इस ऊंचे स्थान पर आप लोग आए हुए हैं। ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்ல நமக்கு வெட்கமா இருக்கு. और आज जो है हम अपने बच्चों को वो सिखाने में हमें शर्म आती है। நாம் வெட்கப்படுவதற்கானது அல்ல, தேவன் மகிமைப்படுவதற்கான விஷயம். और हमें जो है शर्म आने की बात नहीं है, लेकिन परमेश्वर की महिमा करने की ये बात को सिखाना है। நாங்கள் எங்க இருந்தோம், और हम कहाँ थे, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி और हमारा परमेश्वर अपने ऐश्वर्य के कारण குறைவையெல்லாம் நிறைவாக்கி और हमारी सारी कमी घटियों को उसने बदल दिया है। சேர்ப்பின் பண்டி. और यही जो है बटोरने का ஐயா, परिवर्तन। எப்பொழுதெல்லாம் தேவன் என்னை தாழ்மையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் பண்டிகை தான். ஆமென். और जब जब हम ये सोचे कि हम जो नीचे से हम ऊंचा उठाए गए हैं, तब जब हमें जो बटोरने का पर्व मनाना है। ஒரு வருஷத்துல ஒரு முறை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். और वहाँ पे जो है वर्ष के एक दिन उन्होंने इस बात को ध्यान ஆனால் रखा है। கிறிஸ்துவின் கிருபையும் அன்பையும் நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். और जो इसलिए जो है परमेश्वर की जो अनुग्रह है, उसकी जो कृपा है, हमें प्रतिदिन हम इस बात को याद நீ रखना है। எகிப்திலே அடிமையாய் இருந்தாய், और वो लोग मिस्र में बंधुआई में थे, வனாந்தரத்திலே கூடாரத்திலே இருந்தாய். और जंगल में जो है झोपड़ियों में रहे, நானோ பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தை உனக்கு கொடுத்தேன். और वहाँ उन्होंने जो है दूध और दही के दूध और शहद की नदियों वाले देश में उनको बसाया है। அதை நினைவு. और वो उसको याद रखना है। வேதம் சொல்லுகிறது நீங்கள் தரித்திரத்தில் இருந்தீர்கள், और पवित्र शास्त्र बताता है आप दरिद्र में थे, உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு தேவன் நம்முடைய தரித்திரத்தை தரித்து கொண்டார். और आप लोगों को ऐश्वर्यवान बनाने के लिए, आप लोगों को खुशहाल जीवन जीने के लिए उसने दरिद्र को चुन लिया। ஹல்லேலூயா. எனவே இஸ்ரவேலின் பண்டிகை எல்லாம் நினைவு கூர்தலின் பண்டிகை. और इस्राएलियों की जितने भी त्योहार है वो सब स्मरण करने वाले त्योहार है। இஸ்ரவேலின் பண்டிகைகள் எல்லாம் நன்றி செலுத்துதலின் பண்டிகை. और इस्राएलियों के जितने त्योहार है वो सारे त्योहार जो है धन्यवाद देने वाले त्योहार है। எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூர்ணப்பட்டிருக்கு. और वो सब जो है यीशु मसीह में परिपूर्ण हो गए हैं। எனவே இந்த புதிய ஆண்டிலே நாமும் தீர்மானம் எடுப்போம். इसलिए इस नए वर्ष में हम भी एक निर्णय को लें, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்தி கொண்டாட்டம். और प्रत्येक रविवार जो है हमारे लिए एक त्योहार है। என் ஆண்டவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் ஒரு பண்டிகையை போல கொண்டாடுவேன். और हमारा परमेश्वर हमारे लिए जी उठाया करके इस बात को याद करते हुए इसको त्योहार को रूप में बनाया। என் தேவன் எனக்கென்று நியமித்திருக்கிற இந்த ஸ்தானத்தில் இருந்ததை நான் கொண்டாடுவேன். और परमेश्वर ने मेरे लिए चुना हुआ ये जो स्थान है, यहाँ पर आकर परमेश्वर की आराधना करें। தேவன் என்னை ஆசீர்வதித்தவர் உணர்ந்து என் தகுதிக்கு இணங்க நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். और परमेश्वर ने जो मुझे आशीष दी है वो मेरे जो जो स्थिति है उससे बढ़कर जो है परमेश्वर के लिए थे। எனவே நான் பஸ்காவை நான் பயபக்தியோடு ஆசரித்தேன். और जो है फसह के पर्व को जो है हम बड़े ही डर के साथ में और बड़े ही धर्मी के साथ में होकर इसको मनाएं। தீர்த்தங்களை நிச்சயத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பேன். और पुनरुत्थान के जो विश्वास है उसके कारण हम प्रत्येक दिन हम जीवित पाए जा रहे हैं। கர்த்தர் என்னை எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார் என்கிற நன்றி உணர்வோடு நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வேன். और परमेश्वर ने कितना हमें ऊंचा उठाया है उस बात को ध्यान में रखते हुए उसका स्मरण करते हुए परमेश्वर को धन्यवाद दें। கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். और आखिरी में एक वचन को पढ़कर हम समाप्त करेंगे। பண்டிகைகளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அல்லது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம்,
और पर्व के समय में हमें एक बात को बहुत जरूरी रूप से याद रखना है। உபாகமம் 14 और व्यवस्था विवरण 16 अध्याय 14வது வசனம். और 14वां पद। உன் பண்டிகையில் நீயும் ம், உன் குமாரனும் ம். உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். ஆமென். அல்லேலூயா. और अपने इस पर्व में अपने अपने बेटे बेटियों दास दासियों समेत तू और जो लेवीय और परदेसी और अनाथ और विधवाएं तेरे फाटकों के भीतर हो वो भी आनंद करे। அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேகருடைய பண்டிகை. இன்னைக்கு அநேகருடைய பண்டிகை. और आज जो है कई लोगों का त्योहार है। நானும் मैं என் வீட்டாரும் मेरा परिवार பேர பிள்ளைகளும் मेरे नाती पोते மட்டும் और बस சந்தோஷமா இருக்கும். और जो है आनंद के साथ रहेंगे வீட்டுக்குள்ள நாங்க மட்டும் பிரியாணி பண்ணி சாப்பிடுவோம். और घर के अंदर सिर्फ हम लोग बिरयानी बनाकर खाएंगे। இன்னைக்கு நம்முடைய பண்டிகைகள் பண்டிகையின் நோக்கமே அந்த பண்டிகையின் மூலமாய் மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். और जो त्योहार का जो मकसद है वो यही है कि उस त्योहार के द्वारा जो है और दूसरे लोग भी जो है खुशी में रहें। நம்முடைய தேவன் மிகவும் கரிசனை உள்ள கடவுள். और हमारा जो परमेश्वर बड़ा ही दयालु परमेश्वर நம்ம है। குடும்பத்துக்குள்ள ஒரு கொண்டாட்டத்தை பண்ணிட்டோம்னா அது தேவனுடைய பார்வையில கொண்டாட்டமே பண்டிகையே இல்லை. और अगर हम अपने परिवार में ही अगर उस त्योहार को बना लेते हैं तो वो परमेश्वर की नजर में वो त्योहार नहीं है। இங்க வேதம் சொல்வது உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவுள். यहाँ पे परमेश्वर का वचन बताता है तुम्हारे दास दासियां लेवियों परदेसी अनाथ और विधवाएं भी हमारे भीतर के हाथ तुम्हारे साथ में वो आनंद मनाना चाहिए। எனவே நம்முடைய பண்டிகை நாட்களிலே நாம் மற்றவர்களை நினைவுற வேண்டும். इसलिए मेरे हमारे त्योहार के दिनों में भी हमें दूसरों को स्मरण करना बहुत जरूरी है। நாம் ஜெபம் செய்வோம். आइए हम लोग प्रार्थना करें காலை நேரத்துல நம்ம ஒப்புக்கொடுப்போம். और आज की सुबह में अपने आप को समर्पित करें। பண்டிகைகள் தேவன் நமக்கு ஏற்படுத்தி और पर्व जो है परमेश्वर ने हमारे लिए उत्पन्न किया है அதை இஸ்ரவேலர்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய பிரமாணமாக வைத்திருக்கிறார். और वो इसराइलियों को एक बहुत बड़ी आज्ञा के रूप में उसने दिया है। வருஷத்துல 3 முறை நான் தெரிந்து கொள்ளுகிற இடத்திற்கு ஆண் மக்கள் எல்லாரும் வரணும்னு கட்டளையிட்டார். और वर्ष में 3 बार जो है पुरुषों को जो है मैंने जो जगह चुना है वहां पर आकर आराधना करना है करके उन्होंने बताया। வராதவர்கள் கொலை செய்யப்பட கடவுள் என்று கூட தேவன் கண்டிப்பாய் और जो लोग नहीं आते वो लोग उन लोगों की हत्या हो जाएगी करके ऐसा परमेश्वर ने कठोरता से बताया। பண்டிகைக்கு ஒரு பெரிய நோக்கம். क्योंकि पर्व का एक बहुत बड़ा उद्देश्य है। பண்டிகை நோக்கம் தேவனை தொழுவது. और पर्व का जो उद्देश्य है परमेश्वर को की आराधना करना। பண்டிகை நோக்கம் தேவனை கனம் பண்ணுவது. और त्योहार का मतलब ही जो है परमेश्वर का सम्मान देना। பண்டிகை நோக்கம் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுவது. और त्योहार का मतलब ही है परमेश्वर ने जो हमारे लिए किया उसको स्मरण करना। நமக்காக இயேசு பஸ்காவாய் பலியாகி और हमारे लिए यीशु मसीह अपने फसह के रूप में आए। இயேசு கிறிஸ்து நமக்காக முதற்பலனாய் ஒரு மிகப்பெரிய உயிர்த்தெழுதலை நம்பிக்கையை தந்தது. और यीशु फसह के रूप में परमेश्वर ने जो है पहले फल के रूप में जो एक बड़ा उद्धार पुनरुत्थान के लिए हमें दिया है। நமக்காக இயேசு தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி और हमारे लिए परमेश्वर ने यीशु ने अपने आप को दरिद्र कर हम लोगों को ऐश्वर्यवान बनाया। எனவே இஸ்ரவேலர்கள் பண்டிகை எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் நம்மிலே பரிபூர்ணப்பட்டது. और जितने भी पर्व है वो यीशु मसीह के द्वारा हम में होकर परिपूर्ण हुआ। எனவே நாமும் அந்த பண்டிகையின் அவசியத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்புக்கொடுப்போம். इसलिए वो सारे त्योहारों को याद करते हुए जो है हम परमेश्वर के इस पर्व को हमें बड़े आनंद के साथ हमें मनाना है। எனவே இவைகள் எல்லாம் பண்டிகையாக மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையின் நியமங்களாக காணப்படும்படி நாம் ஒப்புக்கொடுப்போம். और ये सब जो है नियम के रूप में नहीं विधि विधान के रूप में नहीं बल्कि हमारे लिए एक त्योहार के रूप में हमारे जीवन में जो है ये सब दिखना இந்த चाहिए। புதிய வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்களிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். और इस नए वर्ष में शुरू के दिनों में इस बात का निर्णय ले। கர்த்தர் எங்களுக்காக நியமித்திருக்கிற இந்த ஸ்தானத்திலே வந்து ஒவ்வொரு உயிர்த்தெழுந்த நாளிலும் அவரை நாங்கள் और परमेश्वर के द्वारा जो निश्चित किया हुआ है ये जगह है यहाँ पर आकर जो है हमें प्रत्येक रविवार आके हम परमेश्वर के पुनरुत्थान के त्योहार को हम मनाएंगे। கர்த்தருடைய திருப்பந்தியிலே மிகுந்த பரிசுத்தத்தோடு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் और प्रभु भोज में हम बड़े ही पवित्रता के साथ में आके प्रत्येक माह में सम्मिलित होंगे। கர்த்தர் எங்களை எந்த நிலையிலிருந்து எங்கே எங்களை உயர்த்தி இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாள் நினைவூர்ந்து
அவருக்கு நாங்கள் ஆராதனை எடுத்தோம். और परमेश्वर ने हमें किस रीति से हम लोग ऊंचा उठाया है, तो कहाँ पर हमें ले जाके रखा है, इन सब बातों को प्रतिदिन याद करते हुए परमेश्वर की हम यहाँ पे आके स्तुति और आराधना करें। ஜெபம் செய்வோம். हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் पवित्र पिता, हम आपका धन्यवाद देते हैं। ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக आशीष भरे इस दिन के लिए हम आपका धन्यवाद இந்த करते காலை हैं। நேரத்தில் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். और आज की सुबह आपने जो हमसे बातचीत की उसके लिए धन्यवाद। பண்டிகைகள் எல்லாம் தேவன் ஏற்படுத்தி और त्योहार सारे आपने तैयार किए हैं, ஆண்டவரே, அந்த பண்டிகைகளுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வைத்து और उस त्योहार के पीछे एक बहुत बड़ी योजना को आपने रखा है। பண்டிகைகள் வெறும் களியாட்டங்களோ கொண்டாட்டங்களோ அல்ல. और ये त्योहार जो है सिर्फ जो है एक खुशी मनाना या बहुत बड़ा हर्ष करना, यही बात नहीं है। பண்டிகைகள் தேவனுக்கு ஆராதனை செய்யும். और त्योहार के द्वारा हम आपकी स्तुति और हम आपकी ஒரு आराधना நாள் करते हैं। தேவன் சில நன்மைகளை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டு. और प्रत्येक दिन आपने जो हमारे लिए भलाई के काम किए उसको याद करते हुए त्योहार को எனவே मनाते இந்த நாட்களில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். हैं। तो इसलिए आज के दिनों में हम अपने आप को आपके हाथ में समर्पित புதிய करते हैं। ஆண்டிலே நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறோம். और उस नए वर्ष में कुछ नए निर्णयों को हम लेते हैं। பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். और पवित्र आत्मा हमें हमारी मदद कर। இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். और इस नए वर्ष में प्रत्येक रविवार हम आपके चरणों में आकर आपकी आराधना करने के लिए हमारी ऐसी मदद இந்த ஆண்டிலே ஒவ்வொரு பரிசுத்த திருப்பந்தியிலும் நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். और हमारी मदद कर कि इस नए वर्ष में प्रत्येक माह जो होने वाले प्रभु भोज में सम्मिलित होने के लिए भी हमें तैयार कर। ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை நடத்துதலை நினைத்து உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். और जो हम प्रत्येक दिन जो जिस प्रीति से आप और ये सारे सप्ताह पूरा सप्ताह जो आपकी उपस्थिति हमारे बीच में होने पाए। துதிகன மகிமையாவை உமக்கு செலுத்துகிறோம். और स्तुति प्रशंसा सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम में होकर मांग लेते हैं। ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். सभी लोग खड़े हो जाएं। ஆசீர்வாதத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் சதா காலம் தங்கி இருக்கிறார். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வபாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த புதிய வார்த்தை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க.